வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு செய்தியை பற்றி பார்க்கலாமா? என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைஞ்சிச்சுன்னா திமுக காலி, தன்னிச்சு போட்டுக்கிட்டா அதிமுக காலி. யார் காலியானுங்கிறத விஜய் தான் முடிவு செய்யணும். அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சுன்னா இபிஎஸ் கைவிட்டு கட்சி போயிடும். திமுக ஆட்சி இழந்துருச்சுன்னா திமுக டெல்லி அதிகாரம் ஒரு வழி ஆக்கிடும். தேர்தலுக்கு பின்னர் அரசியல் விமர்சகர்களுக்குள்ள அதிர்ச்சியான ஒரு கருத்துக்களை பற்றி இந்த செய்தியில் விரிவாக பார்க்கலாமா? தமிழக அரசியல்ல இந்த களமானது 2026 சட்டமன்ற தேர்தல் களமானது ஒரு மிகப்பெரிய நல்லாவே தெரியும். ஒவ்வொரு அடியும் திராவிட கட்சிகளுக்கு தூக்கத்தை கெடுத்து வருகிறது. தூக்கத்தை கெடுத்து கொண்டு வருது அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. தற்போதைய கருத்து கணிப்புப்படி தமிழக அரசியலில் மிகப்பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது தளபதி விஜய் அவர்களுடைய அந்த அரசியல் நகர்வு. விஜய் எடுக்க போகிற ஒவ்வொரு முடிவும் ஆளுங்கட்சிக்கும் திமுக அல்லது பிரதான கட்சிகளுக்கு அதிமுக ஆகிய ரெண்டு யாருடைய அரசியல் எதிர்காலத்தை முடிவு கொண்டு வர போகுது அப்படிங்கிறத இனி வர காலங்களில் பார்க்கலாம். விஜயோட இந்த அரசியல் நகர்வானது மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பல ஆண்டுகளாக நிலைத்து நிற்கிற அரசியல் பிம்பங்களை தகர்த்து போகிறதே இந்த ஒரு நிகழ்வு தான். விமர்சனங்கள் படி, அவர்களுடைய கருத்துப்படி, விஜய் ஒருவேளை பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிட்டா அது திமுகவுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். சிறுபான்மையினர் வாக்குகள் மற்றும் நடுநிலை வாக்காளர்களின் ஒரு பகுதி விஜயின் மக்கள் திரும்ப பட்சத்தில் திமுக வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாக தான் அமையப்போகுது. என்டிஏ கூட்டணியில் விஜய் இணைஞ்சிட்டா திமுக காலி அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது. திமுகவோட எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைக்கிறது சக்தி வாய்ந்த ஒரு களமாக சக்தி வாய்ந்தவராக உருவாக்க போகிறது தலைவர் விஜய், டிவிகே தலைவர் விஜய் தான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையான அனுமானத்தில் இந்த நகர்வு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். விஜயோட தனித்திறனை போட்டியிட போகிற செஞ்சால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து அமையும். ஏற்கனவே தனது செல்வாக்கு நிலைப்பாட்டை போராடி வர அதிமுக வாக்கு வங்கியை விஜய் வருகை கடுமையாக சேதப்படுத்துங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. இதை தொடர்ந்து நகர்ந்தால் அதிமுகவோட அந்த இடமும் காலியாகப்படும். ஆக மொத்தம் திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக கொண்டு வரப்போகிறது தளபதி விஜய், அதாவது டிவிகே தலைவர் விஜயோட நகர்வு ஒவ்வொரு அடித்தளத்திலையும் கொண்டு வரப்போகுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதிமுகவோட பலவீனங்கிறது தேர்தல் தோல்வியோடு நின்று விடாது. ஒருவேளை தேர்தலை படுதோல்வி சந்தித்தா கூட 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கட்சிகள் இருக்கும் எதிர்ப்பு குழுக்கள் மட்டும் தலை தூக்கும். அதிமுக 2வது கட்ட தலைவர்கள் வலுப்பெற தொடங்கும் போது எடப்பாடி பழனிசாமி தனது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமாக இருக்கும். யார் காலியாக வேண்டும்ங்கிற முடிவு செய்வது விஜய் மட்டும்தான் என்ற வாசகம் கூட தமிழக அரசியலில் கிங் மேக்கராக விஜய் உருவெடுத்துள்ளதை காட்டுகிறது. விஜயோட இந்த நகர்வானது அரசியல் தராசு எந்த பக்கம் சாகிறதோ அந்த பக்கம் ஒரு பெருவீழ்ச்சி காத்திருக்கிறது. இது ஒரு 72 ஆண்டுகால ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவோட இந்த ஒரு நகர்வும் அதிமுகவோட இந்த நகர்வும் ஒரு மிகப்பெரிய விஜயோட நகர்வில் இருக்குங்கிறத எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லாமல் நீங்கள் மனசில் உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ ஆக மொத்தம் 2026 தேர்தலுங்கிறது வெறும் வாக்குப்பதிவோடு முடிஞ்சு போவது கிடையாது. உண்மையான அரசியல் கூத்து தேர்தலுக்கான பின்னரே ஆரம்பிக்க போகுது. விஜயின் வருகை திராவிட கட்சிகளோட அஸ்திவாரத்தை ஆட்டி பார்த்துள்ளது என்பது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை. அரசியல் விமர்சனங்கள் அந்த அதிரடியான கருத்துக்களை தமிழக மக்களிடையே பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கும் வர திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு தரப்புக்கும் ஒவ்வொரு பதற்றமானுடைய களமே காண வேண்டியிருக்கும். தமிழக அரசியலில் நீண்ட காலமாக நிலவி வந்த இந்த இருமுனை போட்டிக்கு முடிவுக்கு ஒரு புதிய அதிகார போட்டி உருவாக்க போவது மட்டும்தான் உறுதி என்பதை ஆணித்தனமாக இந்த செய்தியில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன்.
இந்த 2026க்கான சட்டமன்ற தேர்தல் களமானது யாருக்கு சாதகமாக அமைய போகுது? தங்களோட கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தங்களுடைய வாக்கு வங்கி யாருக்கு? தங்களுடைய வாக்கு எந்த கட்சிக்கு? உங்களுடைய ஆதரவு எந்த கட்சிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தொடர்ந்து இதுபோல் உண்மை செய்திகளை உடனுக்குட தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எந்த நியூஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட செய்தி சேனலில் இணைஞ்சிருங்க. கூடுதல் உங்களோட ஆதரவை கொடுத்தா தான் இந்த சேனல் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும். நிறைய உண்மை செய்திகளை நீங்கள் டெய்லி காணலாம். அடுத்த செய்தியில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்களுடைய நண்பன். நன்றி.